முருகன் தேவயானை திருமணத்தை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். வள்ளி திருமணம் தான் நம்ம பிரபலமாக பார்த்துருக்கோம். தேவயானை தான் முதல் மனைவி. அப்படின்னா யாருன்னா தேவயானை தான். அந்த தேவயானை யாருடைய மகள் அப்படின்னா இந்திரனுடைய மகள். ஒரு நாள் அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவயானையை கடத்திடுறாங்க. இந்திரன் உடனே கவலையில் முருகர்கிட்ட போய் சொல்கிறாரு, என்னுடைய மகளை மீட்டுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முருகன் உடனே தன்னுடைய வேலின் வலிமையால் அசுரர்களை வென்று தேவயானியை மீட்கிறாங்க. அதில் மகிழ்ந்து போன இந்திரன், நீ உலகத்தையே காக்கக்கூடிய வீரன், என் மகளை நீ மனைவியாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி முருகருக்கே தேவயானியை மனம் முடிச்சு வைக்கிறாங்க. இது யாருடைய தலைமையில் நடக்குதுன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுடைய ஆசீர்வாதத்தில் முருகனுக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடக்குது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறவர் பக்தர்களை காப்பவனும் அவனை தான், அரவணைக்கிறதும் முருகன் தான். அதே மாதிரி பரிபூரண சக்தியும் யார் அப்படின்னா முருகன் தான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.